ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா இல்லம். இன்றைக்கி நம்ம வீட்டில் மத்தியானம் லஞ்சுக்கு வாழைப்பூ வடையும் உருண்டை குழம்பும் செய்யலாம். உருண்டை குழம்புல இந்த வாழைப்பூவை போட்டு வாழைப்பூ உருண்டை குழம்பு செய்யலாம். எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். வாழைப்பூ வடைக்கு கடலைப்பருப்பு ஊற வச்சுக்கலாம். வாழைப்பூ உருண்டை குழம்பு வாழைப்பூ வடை செய்யலாம். நல்லா ஒரு 2 மணி நேரம் ஊறட்டும், எடுத்து வச்சிடலாம். சோம்பு 1 ஸ்பூனும் 2 காஞ்ச மிளகா, உருண்டை குழம்புக்கு நம்ம உருண்டைக்கு மாவு அரைக்கும் போது அந்த காஞ்ச மிளகா எடுத்து போட்டு அரைச்சிக்கலாம். வாழைப்பூ க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ வாழைப்பூவை க்ளீன் பண்ணிடலாம். இந்த மாதிரி மொத்தமாக எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து உரிக்க வேண்டாம், ஈஸியாக இருக்கும். இப்படி எடுத்துட்டு இந்த பாருங்கள், இந்த இதழ் மாதிரி இருக்க அதையும் இந்த கொம்பு மாதிரி இருக்கிறதையும் எடுத்துடணும். நரம்பு இதுவும் ஃபுல்லாக எடுத்தாச்சு பாருங்கள். நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. போக போக சின்னதாக இருக்கும். இதெல்லாம் நம்ம இப்படியே நறுக்கிக்கலாம். ரொம்ப ஆயணும்னு தேவையில்லை. இந்த மாதிரி மேலே உள்ளதை இந்த மாதிரி ஃபுல்லாக எடுத்துகிட்டு வயிறு புண்ணு உள்ளவங்க சாப்பிட்லாம். இல்லைன்னா இதை நம்ம அப்படியே நறுக்கியும் நம்ம சேர்த்துக்கலாம். வாழைப்பூவை இந்த மாதிரி தண்ணியில் கொதிக்க வச்சுட்டு ஒரு ஆவி வேக வச்சுக்கலாம். அப்படியேவும் போடலாம், கொஞ்சம் வேக வச்சுட்டு போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். போதும், வெந்துருச்சு. தண்ணி இருத்துட்டு எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் நல்லா ஆறட்டும். பருப்பு நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சிக்கலாம். 1 ஸ்பூன் சோம்பு, ஒரு பச்சை மிளகா, பூண்டு, இஞ்சி 1 துண்டு, நல்லா ஊறிடுச்சு. காஞ்ச மிளகா 1 போட்டுக்கலாம். தண்ணி இல்லாமல் நல்லா வடிச்சிட்டு அரைச்சிக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்காமல் அரைச்சிக்கலாம். ஆதி வாழைப்பூவை போட்டு கொஞ்சம் பெருபெருக்கே அரைச்சிக்குவோம். இப்போ இது கூட எல்லாத்தையும் சேர்த்து உருண்டை உருட்டிக்கலாம். வாழைப்பூ ஒரு சுற்றியாச்சு. இது கூடவே தேங்காய் போட்டுக்கலாம். கொஞ்சமாக தேங்காய் துருவுனது, பொடியாக கட் பண்ண வெங்காயம், கட் பண்ண பூண்டு, பொடியாக கட் பண்ண இஞ்சி, கொத்தமல்லி போட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அரிசி மாவு கொஞ்சமாக, உருண்டைக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா உருண்டை பிடிச்சிக்கலாம். சிம்மில் வச்சுட்டு இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லா மொறுமொறுன்னு பொரியணும்னு இல்லை, கொஞ்சம் பொரிச்சிட்டு எடுத்துக்கலாம். அப்படியே திருப்பி விட்டுறலாம். சோம்பு 1 ஸ்பூன், பட்டை, லவங்கம், எண்ணெய், சிக்கன் எல்லாம் போட்டு
குழம்பு வைக்கிற மாதிரி தான் எல்லாமே அதே மாதிரியே அரைச்சி போட்டுட்டு மிளகாத்தூள் உப்பு சேர்த்து தேங்காய் அரைச்சி வச்சு கொதிக்க வச்சுட்டு கோலா உருண்டையை எடுத்து சிம்மில் வச்சு போட்டுற வேண்டியதுதான். தேங்காய் ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்து நைஸாக அரைச்சிக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. மஞ்சள்தூள் ஒரு ஸ்பூன், ஒரு 3 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். எண்ணெயிலே ஒரு வதக்கிட்டு உருண்டையிலே உப்பு போட்டிருக்கு, குழம்புக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். கோலா உருண்டை அப்படியேவும் சாப்பிட்லாம். உள்ள சூப்பராக நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. நான் நல்லாவே வேக வச்சுட்டேன். இப்போ நம்ம குழம்புல போட்டுடலாம். நம்ம சிம்மில் போட்டுட்டு எல்லா உருண்டையும் அதில் சேர்த்துடலாம். அப்படியே சிம்மில் போட்டுட்டு லைட்டாக ஒரு கிண்டிட்டு மூடி வச்சிடலாம். அருமையான வாழைப்பூ உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம வீட்டில் மத்தியானம் லஞ்சுக்கு சுட சுட சாதம், வாழைப்பூ உருண்டை குழம்பு. அரைச்சிக்கலாம். தண்ணியெல்லாம் வடிச்சாச்சு. எல்லாத்தையும் போட்டு பெருக்கி அரைச்சிக்கலாம். எல்லாம் நறுக்கியாச்சு. வாழைப்பூடையை போட்டுடலாம். மாவு குறைன்னு அரைச்சிக்கலாம். அப்போ தான் வடை வந்து பிரிஞ்சு போகாமல் நல்லாயிருக்கும். இந்த வாழைப்பூ அதில் சேர்த்துக்கலாம். போது அரைக்காமல் எடுத்து வச்ச முழு பருப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக சோம்பு ஏற்கனவே போட்டு அரைச்சாச்சு. எல்லாம் கொஞ்சம் வாசனைக்கு. வெங்காயம், பச்சை மிளகாய், நல்லா பொடிசாக நறுக்கியிருக்க வெங்காயம். வடைக்கு வந்து வாழைப்பூ வடைக்கு வெங்காயம் கொஞ்சம் போட்டால் போதும். ஏன்னா வாழைப்பூ தான் அதில் ஹீரோ இல்லை, அதனால் வாழைப்பூ போட்டாச்சு நிறையா. இஞ்சி கொஞ்சமாக, கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை, பெருங்காயம் கொஞ்சம், தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றாமல் கெட்டியாக அரைச்சாதான் சரியாக இருக்கும். ஏன்னா வெங்காயத்தில் தண்ணி இருக்கும், கொஞ்சம் உப்பு வேற சேர்ப்போம்ல, தண்ணி ஆயிரும். அதனால் பார்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். வேலையிலையும் சமையல்லையும் பயந்ததுன்னு சொன்ன பார்த்தீங்களா, அது வந்து என்னென்னா எங்கள் ஃபேமிலி வந்து பெரிய குடும்பம். அப்போ வந்து இட்லி வந்து பெரிய சட்டியில் இட்லியை வைப்போம். அது ஃபுல்லாக இட்லி ஊற்றிட்டு அதை எடுக்கிறதுக்கு எனக்கு பயம். அந்த பெரிய இட்லி சட்டியில் வந்து துணி போட்டு அவிப்போம். எடுக்கும்போது கீழே ஃபுல்லாக, அதுவும் என்னென்னா அப்போ வந்து விறகடுப்பில் நல்லா கண நெருப்பு எரியும் கீழே. நம்ம அந்த ஸ்டவ்னால் நம்ம சிம் பண்ணிட்டு நம்ம எடுக்கலாம், சிம்மில் போட்டு எடுக்கலாம். விறகு எரியும் போது என்ன பண்ண முடியும்? நான் தெரியாமல் போயிட்டு ஃபஸ்ட் வாட்டி எடுக்கும்போது ஒரு பக்கம் தான் எடுத்தேன், இட்லி எடுக்க முடியல, கையில் ஆவி அடிச்சிருச்சு. அதுலேருந்து என்ன பண்ணுறது, இட்லி எடுக்கிறதுன்னா அந்த வேலைக்கு போகிறதில்ல. இட்லி வெந்துருச்சான்னு கேட்பாங்க. இட்லி வெந்துருச்சாமா, இன்னும் வேகலை அப்படின்ட்டு அடுத்த வேலைக்கு போயிடுவேன். அதுக்கப்புறம் இட்லி எடுக்கிறது நல்லா பழகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் வந்து மோர் மிளகா வறுக்கிறதுனா அவ்வளோ ஒரு பயமாக இருக்கும். வெறும் மோர் மிளகா தானேங்க,
அதை எண்ணெயில் போட்டு எடுக்கிறது தான். எங்கள் மாமனார் வந்து காலையில் நல்லா பழைய சாதம் சாப்பிடுவாங்க. வந்து இந்த மோர் மிளகா வறுத்து வைக்கணும். அந்த மிளகா வந்து தீஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நல்லா செவந்து வரும்போதே எடுத்துடுவேன். ஆனால் அது வந்து தப்பு. மோர் மிளகா வந்து நல்லா எண்ணெயில் சிம்மில் வச்சு செவக்க வறுத்து எடுக்கணும். அதுக்குள்ளே எண்ணெய் ஊறி இருக்கும், கஞ்சியோடு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அந்த வேலையை நல்லா கற்றுக்கிட்டாச்சு. இப்போ மோர் மிளகா என்னைக்காச்சும் வறுக்கும்போது அந்த ஞாபகம் வந்துடும். அது வந்து ஒரு பயந்த வேலையில் ஒன்று. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, வாழைப்பூ வடையை போட்டுடலாம். எல்லாத்தையும் ஒன்று சேர்த்தாச்சு, நல்லா சூப்பராக ஒன்று சேர்த்தாச்சு. நம்ம தேவையான அளவு மாவு எடுத்துகிட்டு வடை எந்த அளவுக்கு போட போகிறோமோ அந்த அளவுக்கு நல்லா சேர்த்து உருட்டிக்கலாம். நல்லா சிம்மிலே போட்டு நல்லா வேகட்டும். அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா வெந்திருக்கும். நல்லா ஒரு பக்கம் வெந்துருச்சு, திருப்பி விட்டுருங்க எல்லாத்தையும். சூப்பரான வாழைப்பூ வடையும் சுட சுட டீயும் போட்டாச்சு. வடை எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். நல்லா மொறுன்னு இருக்குது, உள்ளே நல்லா டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சூப்பராக இருக்குங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வாழைப்பூ வடையும் டீயும் போட்டு சூப்பராக சாப்பிட்டாச்சு. மதியம் லஞ்சுக்கு வாழைப்பூ உருண்டை குழம்பு தான் வச்சுருந்தாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.